குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் ஹாலிடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டவுட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ அதாவது கம்மிங் மண்டே அண்ட் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்கூல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் ஸ்கூல்ஸில். ஸோ ஸ்கூல்ஸ் வரணும்னு இருக்காங்க, ஸோ லீவ் இல்லைன்றாங்க அப்படின்னு நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி என்ன டவுட்ன்ற கிளாரிஃபிகேஷனாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் லீவ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னன்றது நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ ஜனவரி 14 அதாவது டியூஸ்டே ஓகேங்களா. ஸோ அன்றைக்கி பொங்கல் ஹாலிடே ஒன் டே ஆச்சா. ஸோ அடுத்து ஜனவரி 15 மாட்டு பொங்கல் வெனஸ்டே. ஸோ அன்றைக்கி கவர்மெண்ட் லீவ் ஆச்சா. ஜனவரி 16 ஓகேங்களா. ஸோ காணும் பொங்கல் ஓகேங்களா. ஸோ 3 நாள் வந்து லீவு அஃபிஷியலாகவே, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதாவது டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே 3 நாள். அப்போ இடையில இருக்கிற மண்டேவோ ஃப்ரைடேவோ லீவான்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது கவர்மெண்ட் ஹாலிடே வந்து லோக்கல் ஹாலிடேவாக வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஸோ மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் உங்களுக்கு லீவ் தான், இடைப்பட்டில் இருக்கிற அந்த சாட்டர்டே சண்டேயோடு சேர்த்து. ஸோ அடுத்து உங்களுக்கு எப்போ ரீஓப்பன் ஆகும்னா கம்மிங் மண்டேல தான், அடுத்த மண்டே தான் உங்களுக்கு ரீஓப்பன். இதில் சிக்கல் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் ஹாலிடேஸில் வர சொல்லியிருக்காங்கன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ப்ரோ நான் என்ன பண்ணுறதுன்னு ஒரு பிரச்சனையுமே கிடையாது, நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம். ஸோ இது உங்களோட அட்டண்டன்ஸில் ஆட் ஆகாது ஓகேங்களா. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாலிடேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடேன்றதெல்லாம் அவங்களால அட்டண்டன்ஸு இதை எடுத்துக்க முடியாது. ஸோ அடிஷ்னல் ப்ரிப்ரேஷனுக்காக உங்களை வர சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வில்லிங் இருந்தால் போங்க, இல்லைனா நீங்கள் போக வேணாம் ஓகேங்களா. ஸோ யாரையும் கம்பல் பண்ண முடியாது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதால ஒரு சிலர் போவாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வில்லிங் இல்லைனா போக வேணாம், ஒரு பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா. ஸோ உங்களோட அட்டண்டன்ஸும் எதுவும் பாதிக்காது. ஆனால் ஒரு சில ஸ்கூல்ஸில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, பட் அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு லீவ் கம்பல்சரி. ஸோ இனிலேருந்து அடுத்த சண்டே வரைக்கும் உங்களுக்கு லீவ் தான், டோட்டல் 9 days ஓகேங்களா. ஸோ யாரும் வரி பண்ணிக்காதீங்க. ஸோ இதுதான் இப்போ கிளாரிஃபிகேஷன் மேக்ஸிமம்மு. ஸோ இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.